Taste the Daily. சேலம் அதிமுகவின் எஃகு கோட்டை ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றும் வகையில் 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது அதிமுக அரசு என சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும், அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக அரசு செய்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் எதிர்கட்சிகள் கோரி வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவியுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற விதமாக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைக்கு சுமார் 2650 பேர் மருத்துவ கல்வி படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சேலம் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவ கல்வியில் இடம் கிடைத்து இன்றைக்கு மருத்துவ கல்வி படித்து வருகிறார்கள். பல்வேறு சோதனைகளையும் தாண்டி வெற்றி படுகட்டுகளாகி தலைமையிலிருந்து நின்ற ஒரே கட்சி அதிமுக. இன்றும் மக்கள் செல்வாக்கு படைத்த இயக்கமாக அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது என புரட்சி தமிழர் பெருமிதம். அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனையை நாம் சந்தித்தோம், ஒன்றா இரண்டா, இதுவரை பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1972 அக்டோபர் 17 இந்த இயக்கத்தை தோற்றுவித்ததிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அத்தனை சோதனைகளும் தவிடுபடியாக்கி அதை வெற்றி படிக்கட்டாக்கி இன்றைக்கு தலை நிமிர்ந்து இருக்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாததால் மூட்டைகளில் நாற்று வந்துவிட்டது. விவசாயிகள் விளைவித்த நெல்லை விற்க முடியாத அவல நிலை திமுக ஆட்சியில் ஏற்பட்டுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. குறுவை சாகுபடி, அந்த சாகுபடி செய்த அந்த விவசாயிகள் அவருடைய அறுவடை செஞ்சு அந்த நெல்மணிகள்லாம் மூட்டை பிடித்து அங்கே நேரடி கொள்முதலத்தில் வந்து திறந்த வெளியில் அடுக்கி வச்சிருந்தாங்க. 15 நாள் அந்த அரசாங்கம் அந்த கொள்முதல் செய்யவே இல்லை. அதனால மழை காலத்தில் தொடர் மழையினால அதெல்லாம் நெல்மணிகள்லாம் மழையில் முளைச்சு அப்படியே நாத்து 4 இன்ச்சு வந்துட்டுது. இந்த அரசாங்கம் நேரடியாக கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாத கணத்தில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இன்றைக்கு கண்ணீர் மல்க தன் உழைத்த நெல்லையெல்லாம் விற்க முடியாத அவலங்களை இந்த ஆட்சியில் ஏற்பட்டுகின்றது. இதற்கெல்லாம் முடிவு கேட்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் தெரிவித்து கோவை விமான நிலைய விரிவாக்க திட்டத்திற்கு வழங்கப்பட்ட நிலத்திற்கு 0 சந்தை மதிப்பீடு என இருந்ததை மாற்றி உரிய மதிப்பீட்டுடன் இழப்பீட்டு தொகையை வழங்கியவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. கோவை மாவட்டம் சின்னியம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பெருமிதம். சின்னியம்பாளையம் சுற்றி இருக்கக்கூடிய ஏர்போர்ட் சுற்றி இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் நேரம் சந்திக்க வச்சு சீஃப் செக்ரட்டரி எடப்பாடியார் அனுப்பினார். கலெக்டருக்கு மீட்டிங் போட்டு அவர்களுக்கு உரிய நிவாரண தொகை 0 வேலை எடுத்து வாங்கி கொடுத்து யாருகிட்டையும் நேரடியாக உங்களுக்கு பணம், யாருகிட்டையும் இடைத்தரகர் கிடையாது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பி அதிமுக பொதுச் செயலாளரை மீண்டும் முதல்வராக்க மக்கள் எழுச்சியுடன் தயாராகிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி எழுச்சி உரை. அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் மனதிலே மனமாற்றம் வந்த காரணத்தினால்தான் அடையாள கூட்டம் வந்து கொண்டிருக்கிறார். அதுதான் அன்பு சகோதரி அவர்கள் சொல்லுகின்ற போது சேந்தமங்கலத்தில் நாம் 2 முறை தள்ளி வைத்தோம். மழை வருகின்றது ஒரு முறை, அதே போல ஒரு முறை அந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னால் தள்ளி வைத்து நாம் தான் முதலாக பல கஷ்டங்களை பட்டு நடத்தினோம். அப்படி நடத்துகின்ற போது கூட்டம் அதிகமாக இருந்தது, மழையும் வந்தது. அண்ணன் அவர்களே சொல்லிவிட்டார்கள், மழையில் நனைத்து கொண்டு இவ்வளவு பேர் நின்றார் என்று சொன்னால் அது சேந்தமங்கலம் சொல்லினார்.
பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த எர்ணாகுளம் பெங்களூரு வந்தே பாரத் ரயில் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களை இணைக்கும் முதல் உயர்வேக சேவையாகும். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் ஆகிய நகரங்களில் நின்று செல்லும் 8 பெட்டிகளை கொண்ட இந்த ரயில் 583 கிலோமீட்டர் தூரத்தை 8 மணி 40 நிமிடங்களில் கடக்கும். இரண்டு நாள் பூட்டான் பயணத்தின் போது புதிய நீர்மின் திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இரு நாடுகளுக்கும் இடையேயான ஆற்றல் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் இந்த முயற்சி நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆழ்கடல் மீன்பிடி மூலம் கடல் வளங்களை சீராக பயன்படுத்தவும், சட்டவிரோத மீன்பிடித்தலை தடுக்கவும், சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் ஏற்றுமதி வளர்ச்சியை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டு தனியுரிமை பொருளாதார மண்டலத்தில் ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கான நிலையான விதிகளை அறிவித்த இந்திய அரசு மீனவர் கூட்டுறவுகள் மற்றும் மீன்வள உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் அறிவிப்பு. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஸ்டாலினும் அவரது மகனும் விளம்பரத்தில் திளைத்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பொழுது விடியலின் போதும் ஒரு சிறுமியின் வாழ்வு இருளிற்கு செல்லும் அவலம். காவலர்களை காமுகர்களாக மாறியிருக்கும் அவலச் சூழலில் திருவாரூர் மாவட்டத்தில் 17 வயது சிறுமியிடம் காதலிக்க வற்புறுத்திய இளைஞர் வீட்டிற்கு சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்த கொடூரம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பாழடைந்த வீட்டில் சிக்கிய பள்ளி மாணவியிடம் காவலர் ஒருவர் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட சம்பவத்தால் பெரும் அதிர்ச்சி. தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் மாணவிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவலர்களை காமுகர்களாக மாறும் அவலம். சென்னை எண்ணூரில் ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்த பெண் உட்பட 3 பேர் சிக்கியுள்ள நிலையில் 4 கிலோ கஞ்சா பறிமுதல். அமைதி பூங்கா என பெயரெடுத்த தமிழகம் தற்போதைய திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் தலைநகரம் என பெயரெடுத்து இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதாக பொதுமக்கள் பலரும் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் உள்ள தனியார் பாரில் அதிகாலையிலேயே கள்ளச்சந்தையில் எம்ஆர்பி விலையை மீறி பாட்டில் 200 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக வெளியாகியுள்ள வீடியோ ஸ்டாலின் ஆட்சியின் சட்டம் ஒழுங்கின் சீர்கேட்டிற்கு மற்றொரு சாட்சி. இளம் உதவிகள் அதிகரித்து விட்டதாக பேசிய கனிமொழி, அனுமதியின்றி நடக்கும் மது விற்பனையை கண்டு கொள்ளாதது தன் அண்ணன் அரசை கண்டிப்பாரா அல்லது ஓடி ஒளிவாரா என மக்கள் கேள்வி. எவ்வளோ அது எம்ஆர்பி? எம்ஆர்பி எவ்வளோ? எம்ஆர்பி அதெல்லாம் இல்லை, 200 ரூபா. எம்ஆர்பி சென்னை கண்ணகி நகரில் குடியிருப்பு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பெண்கள் பிடிபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் துளிக்கூட இல்லாததால் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதாக குற்றச்சாட்டு. மெத்தபெட்டமைன் கடத்தல் வழக்கில் செனகல் நாட்டைச் சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் சிக்கியுள்ள நிலையில் திமுக ஆட்சியில் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் ஹப்பாக தமிழ்நாடு மாறியுள்ளது மீண்டும் நிரூபணம். சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்காமல் மகனின் வெற்றி பெருமை பேசி மகிழ்ந்து கொண்டு இருக்கும் ஸ்டாலினால் சர்வதேச அளவில் தலைகுனியும் தமிழகம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ஆத்துப்பட்டியில் இளம்பெண்ணின் உடல் அழுகிய நிலையில் கால்வாயில் இருந்து கண்டெடுப்பு. பெண்களுக்கு எதிரான அனைத்து நிலை குற்றங்களும் அரங்கேறுவதால் பெண்களுக்கு பாதுகாப்பான அப்பா ஸ்டாலின் ஆட்சியா என பொதுமக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் மாயமான இளம்பெண்ணின் சடலம் 25 நாட்களுக்கு பின் கரும்பு தோட்டத்தில் சாக்கு பையில் இருந்து மீட்பு. 4 சவரன் தங்க நகைக்காக இளம்பெண்ணை கழுத்தை நெரித்து கொலை செய்த பெண் உட்பட 2 பிடிபட்ட நிலையில் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வெளியே சென்றுவிட்டு உயிருடன் வீடு திரும்புவதே கேள்விக்குறியாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை.
தேனி மாவட்டம் வீரபாண்டியில் கணவனை இழந்த பெண்ணிடம் திருமணம் தாண்டிய உறவில் இருந்த நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவர் சரமாரியாக வெட்டி படுகொலை. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் தங்கம் மற்றும் காய்கறி விலை நிலவரம் போல் கொலை நிலவரமும் தினந்தோறும் அதிகரிக்கும் அவலம். சென்னையில் தாயுடன் தகாத உறவில் இருந்த ஆட்டோ ஓட்டுநரை கொலை செய்த வழக்கில் கல்லூரி மாணவர் உட்பட 2 சிக்கினர். கல்வி மையங்களில் குற்றவாளிகளாக உருவெடுப்பதை தடுக்க அரசு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தாததால் ஒழுக்கம் தொலைத்த விடிய அரசின் உயர்கல்வியில் கல்லூரி மாணவர்கள் கொலைக்காரர்கள் ஆன அவல நிலை. சென்னை மாடம்பாக்கத்தில் ஒரே இரவில் அஞ்சல் அலுவலகம், பெட்ரோல் பங்க், வீடுகள் என 7 இடங்களில் தொடர்ச்சியாக நடந்த கொள்ளை சம்பவத்தால் மக்கள் பதட்டம். விடிய அரசின் காவல்துறை ரோந்து பணிகள் சரிவர மேற்கொள்வதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மத்திய சிறையில் கோஷ்டி மோதலால் கண்காணிப்பு கேமராக்கள், மின் விளக்குகள் உடைக்கப்பட்டு கைதிகள் படுகாயம். ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பில்லை, சிறையில் இருக்கும் கைதிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஏடிஎம்மில் பணம் எடுக்க உதவுவது போல் நடித்து முதியவரிடமிருந்து 1,15,000 ரூபாயை திருடிய 2 சிக்கினர். அரசன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி என்பதைப் போல் பொம்மை முதலமைச்சரின் வழியில் இளைஞர்களும் மோசடியில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் விமர்சனம். மதுரையில் 53வது வட்ட பொறுப்பாளர் நியமனம் தொடர்பாக உச்சக்கட்ட கோஷ்டி மோதலுக்கு காரணமான திமுக மாவட்ட செயலாளரை கண்டித்து அக்கட்சியினரை மறியலில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் கடும் பாதிப்பு. சொந்த கட்சி கோஷ்டி மோதல்களையே கண்டுகொள்ளாத ஸ்டாலினா தமிழகத்தில் நிலவும் சட்ட ஒழுங்கு சீரழிவை கட்டுப்படுத்த போகிறார் என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் தயாரிக்கும் வீரா சோப்பு ரேஷன் கடைகளில் வலுக்கட்டாயமாக விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சோப்பால் துணியில் அழுக்கு போவதில்லை, தரமற்றது என்ற எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் திருட்டு திமுக அரசு ரேஷன் கடைகளை தங்களின் தரமற்ற பொருட்களை விற்பனை செய்யும் கூடாரமாக்கி விட்டதா என பொதுமக்கள் கேள்வி. கோவையில் கல்லூரி மாணவி மீதான பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு பின் தமிழக காவல்துறையின் வலிமையின்மையை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் கடும் விமர்சனம். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என ஸ்டாலின் வெற்று வசனம் பேசி வரும் நிலையில் கூட்டணி கட்சி அரசின் உண்மை நிலையை தோளிருப்பது ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதற்கு சாட்சி என பொதுமக்கள் விமர்சனம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காந்தி நகரில் சாலைகளில் மழைநீர் தேங்குவது உள்ளிட்ட பிரச்சினைகளை அதிகாரிகள் புறக்கணிப்பதாக கூறி அமைச்சர் அன்பில் மகேஷை முற்றுகையிட்ட பொதுமக்கள். திமுக அரசின் மன்னராட்சி அரசு என்பதை நிரூபிக்கும் வகையில் உதயநிதியை முன்னிலைப்படுத்துவதிலும் ஸ்டாலினும் அவரது அடிவர்ணிகளும் காட்டும் முனைப்பை அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதிலும் காட்டவில்லை என பொதுமக்கள் சாடல். வந்து பாருங்க சார், மூடி கிடக்குது. வந்து பாருங்க சார், மழை பெஞ்சா அவ்வளவு தண்ணி சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட மேட்டு தெருவில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளை திமுக பிரமுகரின் எதிர்ப்பால் அதிகாரிகள் நிறுத்தியதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். ஆளும் கட்சி என்ற அகந்தையில் திமுகவினரின் அத்துமீறல்கள் நாளுக்கு நாள் எல்லை மீறி போகும் நிலையில் விடிய அரசின் அதிகாரிகள் திமுகவினரின் கைப்பாவைகளாக செயல்படுவதாக பொதுமக்கள் கடும் கண்டனம். ஒரு நபர் தனி நபர் ஒருக்காக ரோட்டுல நல்ல தண்ணி டேங்க போட்டுக்கிட்டு டிச்சு விட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு டிச்சே இல்ல. இப்ப வந்து கேட்டா யாருமே இந்த பக்கம் டிச்சு வராதுன்னு சொல்றாங்க. நாளுக்கு நாள் இப்படியே சொல்லிட்டு போனா எங்களுக்கு டிச்சு இல்லைன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? சாக்கடை வசதி இல்லாத நாங்க என்ன செய்ய முடியும்? வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் திமுகவினர் முறைகேடுகளில் ஈடுபடுவது அம்பலம். எஸ்ஐஆரை எதிர்ப்பது போல் நாடகமாடும் ஸ்டாலின் அரசு இயந்திரத்தை எப்படி தவறாக பயன்படுத்துகிறார் என்பது ஆடியோ மூலம் அம்பலம். ஹலோ வணக்கம்மா. வேளச்சேரி தொகுதி 87 பூத் பாக்குற சுபாஷ். இப்ப நான் பாக்கல சார், எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நான் ஃபார்ம் கொண்டு போய் எஸ்ஐ மேடம் கொடுத்துட்டாங்க. வேற ஆள் வச்சு பாக்குறாங்க. எப்பல இருந்து பாக்குறாங்க அவங்க? நேத்துல இருந்து சார்.
இப்போ 2 நாளுக்கு முன்னாடி யாரு பார்த்தது? அப்ப ஃபார்ம்ல நீங்க தான் பாத்தீங்களா? சார் 2 நாளுக்கு முன்னாடி வந்து எனக்கு உடம்பு பல்லு வலி சார். அதனால என்னால வேலை பார்க்க முடியல. என் பையனை விட்டு ஒரு நாள் வேலை பார்த்தோம். சரி. அதுக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அவங்கதான் வந்து செய்யணும், நீங்க எதுக்கு வரீங்க, அப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு யாரோ சொன்னதா வந்து என் பையன் சொன்னான் என்கிட்ட. சரி. சோ அதனால நான் அவங்க கிட்ட இந்த மாதிரி என்னால பார்க்க முடியல மேடம், நீங்க வேற ஆளை வச்சு பாத்துக்கோங்க, நீங்க ஃபார்ம் எடுத்து வந்து கொடுங்க, நான் வேற ஆளை வச்சு இப்ப யார்கிட்ட கொடுத்தீங்க அந்த ஃபார்ம்ல? நீங்க அந்த 87 பூத்து வெசை மேடம் சார். எஸ்ஐ பேரு அவங்களது? அது தெரியல சார், நான் அவங்கள பார்த்ததும் கிடையாது, யாருன்னு தெரியல. ஏன்னா நாங்க வந்து பிஎல் வந்து நாங்க பார்ட் டைம் தான் வேலை பாக்குறோம் நாங்க. சோ அவங்களை நான் நீங்க ஜூஸ் கட்ல வேலை செய்யறதா சொன்னீங்களே, நீங்க எப்படி கொடுத்தாங்க இத வந்து எதுக்கு இது பிஎல்ஓ அப்பாயின்ட் பண்ணாங்க? நாங்க வந்து கொரோனா பீரியட்ல வேலை செய்யும் போது வேலையில சேர்த்தாங்க சார் எங்களை. அப்ப வந்து நீங்க ஃபார்ம் எவ்வளவு ஃபார்ம் பையன் வச்சு அப்பத்துல இருந்து நாங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இது நீங்க பையனை வச்சு எவ்வளவு ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க முதல்ல? இன்னைக்கு வந்து ஒரு 4 நாளைக்கு எத்தனை ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு பையன் போயிட்டு? பையன் தெரியல சார், பையனை தான் சார் கேட்கணும், நான் கேட்டு சொல்றேன். இல்ல ஃபார்ம் உங்களுக்கு தானே கொடுத்தாங்கம்மா? ஃபார்ம் நீங்க தானே கையில தான் சார் கொடுத்தேன். நான் வந்து என் பையன்கிட்ட கொடுத்து பார்க்க சொன்னேன் சார். அவன் எத்தனை முடிச்சான்றது எனக்கு தெரியல. ஆனா எஸ்ஐ மேடம் சொன்னாங்க முடிச்சுட்டு அனுப்பிச்சு விடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அனுப்பிச்சு விட்டா நான் என்ன ஏதுன்னு கேட்கல. நான் கேட்டோன்னா நீ உங்க கொடுத்த ஃபார்ம் பையனை வச்சு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க நீங்க. இப்ப பாக்கி எத்தனை ஃபார்ம் வந்து பையன் போயிட்டு அவர்கிட்ட அந்த சூப்பர் ஒரு 50 சம்திங் தான் சார் கொடுத்துருப்பான். 50க்குள்ளதான் அப்படிதான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ பாக்கி ஃபார்ம்லாம் அந்த சூப்பர்வைசர் கையில போயிடுச்சா? இப்ப ஆமா, அவன் சூப்பர்வைசர் கொடுத்துருக்கேன். இறந்த ரவுடி நாகேந்திரன் உண்மையில் உயிருடன் இருப்பதாகவும் அவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து தப்பிக்க தமிழக அரசு உதவியதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு விசாரணையின் போது ஆம்ஸ்டாங்கின் சகோதரர் கீனோஸ் அதிர்ச்சி தகவல். புதுக்கோட்டை மாவட்டம் கோபாலப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் முறையாக இல்லை என வீடியோ வெளியிட்டுள்ள மாணவிகள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் போராட்டம் நடத்த உள்ளதாக எச்சரிக்கை. அரசு பள்ளிகளில் உரிய அடிப்படை வசதிகளுடன் கூடிய கல்வியை உறுதி செய்யாத விடிய அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நடிப்பு அரக்கன் விளம்பரத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறாரா என பொதுமக்கள் கேள்வி. இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு வசதி வாய்ப்பு இல்லை, ஒரு சாலை வசதி இல்லை, ஒரு ஸ்கூல் வசதி எதுவுமே இல்லை. ரொம்ப மோசமா இருக்கு. மழை பெஞ்சா தண்ணி அப்படி கெட்டி கிடக்கு. ஸ்கூல் மேலேயும் சரி தண்ணி இறங்குது, பெஞ்சில தண்ணி ஊத்துது, சொல்ல முடியலை. நிறைய இடத்துல நாங்களும் கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கோம். யாரும் எங்க கோரிக்கையை யாருமே ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. சென்னையில் டெங்கு பாதிப்பு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருவதால் மக்கள் அச்சம். அக்டோபரில் 600க்கு மேற்பட்ட டெங்கு பாதிப்புகள் பதிவாகி 2025ஆம் ஆண்டு மொத்த எண்ணிக்கை 1633ஆக உயர்ந்துள்ளதால் விடியா மாநகராட்சி தீவிர கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தல். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் மற்றும் உரிமையாளர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. மரணமடைந்தோர் மற்றும் காயமடைந்தோர் குறித்தும் அழைப்புகள் எப்போது யாரிடமிருந்து வந்தன உள்ளிட்ட விவரங்கள் சேகரிக்கும் சிபிஐ. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த குருசாமிபாளையத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்ட திமுக மாவட்ட பொருளாளரின் உதவியாளர் சிக்கினார். காவல்துறையினரை கைப்பாவையாக மாற்றிக்கொண்டு திமுகவினரும் அவரது ஆதரவாளர்களும் அனைத்து சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபடுவதாக பொதுமக்கள் சாடல். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அங்கன்வாடி வளாகத்தில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் அச்சம். ஏராளமான குழந்தைகள் அங்கன்வாடி மையத்தை பயன்படுத்தி வரும் நிலையில் இதை பற்றி துளியும் கண்டு கொள்ளாத விடிய அரசின் அதிகாரிகளுக்கு தலையாய பணிதான் என்ன என மக்கள் கேள்வி. மோசமான நாள். இன்னும் ஒரு மழை, நிறைய மழை பெய்யுது, காற்று புயல் ஆச்சுன்னா இடிஞ்சு விழுந்துடும். பாருங்களேன், இது இந்த உயிரெல்லாம் விட்டுருக்கு. ரொம்ப மழை பெஞ்சா ஊர் கீழே விழுந்துருச்சுன்னா பசங்களுக்கு பாதிப்பு தானே ஏற்படும். எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க இல்லைங்களா. மதுரை புறநகர் சோழவந்தான் அருகே இரும்பாடி ஊராட்சியில் நெல் கொள்முதலை விடிய அரசின் அதிகாரிகள் நிறுத்தியதால் 4000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்த அவலம். இடப்பிரச்சனையை காரணம் காட்டி அதிகாரிகள் வஞ்சிப்பதால் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை. நெல் அறுத்து கொண்டு வந்து நேற்று கொட்டிருக்கேன் சார். கொட்டி இவங்க என்ன சார் கோட்டா முடிஞ்சு வச்சு நீங்கள் அடுத்த ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டாங்க சார்.
அதுக்கு என்னங்க சார் செய்கிறது? நாங்கள் அடுத்து கொண்டு வந்து இப்படியே போகிறதுக்கு இப்படி தான் சார் இங்கே செய்கிறாங்க. பாலகிருஷ்ணா இரும்பாடி பஞ்சாயத்து பாலகிருஷ்ணா வரேன் சார். போன தடவை அப்படி தான் சார், ஆஃபீஸில் போய் பேசிட்டு எங்கள் ஊர் நெல் போடும் போல அப்படி தான் சார், சுற்றில் இருக்க நெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்க சார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் பைபாஸ் சாலையில் தடுப்பு சுவரில் கார் மோதி எரிந்ததில் ஒருவர் உடல் நறுக்கி பலி. புதுக்கோட்டையில் உள்ள தனது மனைவியை பார்த்துவிட்டு திரும்பும் வழியில் உயிரிழந்த பரிதாபம். சொத்து விற்பனையில் உரிமை சர்ச்சை காரணமாக ஆவணங்களை பதிவு செய்ய மறுக்கும் அதிகாரம் பதிவுத்துறை அதிகாரிகளுக்கு இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தமிழ்நாடு பதிவு விதி அரசியலமைப்புக்கு எதிரானது என அறிவித்த நீதிமன்றம் உரிமை விவகாரங்கள் சிவில் நீதிமன்றங்களில் மட்டுமே தீர்க்கப்பட வேண்டும் என திட்டவட்டம். தமிழக காவல்துறையில் 3655 இரண்டாம் நிலை காவலர்கள் பணியிடங்களுக்கான எழுத தேர்வு வந்திருந்த காவலர்கள் கடும் அவதி. விடிய அரசின் முன்னேற்பாடுகள் குளறுபடியால் தேர்வு எழுத வந்த தேர்வர்கள் அடிப்படை வசதியின்றியும் சாலை ஓரங்களிலும் பேருந்து நிலையத்திலும் காத்திருந்த அவலம். வரும் செவ்வாய்க்கிழமை பீகாரில் சட்டமன்ற தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதையொட்டி இன்று உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள இறுதிக்கட்ட பிரச்சாரம். பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள நிலையில் முதல் கட்ட வாக்குப்பதிவில் பதிவான 65% வாக்குகளை விட 2வது கட்டத்தில் வாக்குப்பதிவு அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பட்டா மாறுதலுக்கு கிராம உதவியாளர் வங்கி கணக்கு மூலம் 2000 லஞ்சம் பெற்ற புகைப்படம் மற்றும் ஆடியோ வெளியாகி பரபரப்பு. ஸ்டாலின் அரசின் அமைச்சர்கள் போலவே அரசு அதிகாரிகளும் லஞ்ச லாவணியத்தில் திளைப்பது வெளிப்பட்டு ஆட்சியின் உண்மை முகம் அம்பலப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள விமர்சனம். ஹலோ சார். சொல்லுங்க. சார் பணம் வந்துச்சு, நான் எடுத்து கேட்டிருந்தேன், வந்துச்சு. சரி. ஓகேங்களா. இப்போ உங்க நம்பருக்கு மாத்திடுங்களா, சார் நம்பருக்கு மாத்திடணுங்களா? என் நம்பர் தான் போடு. உங்க நம்பருக்கே போடணுங்களா? ஆமா ஆமா. இந்த பேசிடுற நம்பர் தானே சார்? ஆமா ஆமா ஆமா. சரிங்க சார், நான் மாத்தி விடுறேன். 2 ரூபா போட்டுறேன் சார். 2 ரூபா அவருக்கு. சார் 2 ரூபா அவருக்கு போடணும். 2 ரூபா சாருக்கு போடணுங்களா? ஆமா. சரிங்க சார், நம்ம அப்புறம் ஏதாவது பேசிக்குமா சார்? ஏன் எல்லாம் பார்த்து பேசிக்கிங்க. இதான் இருக்கு இப்போதைக்கு, இதான் கிடைச்சது. சரிங்க சார். சரி ஓகே, சரிங்க. சரி. ஸ்டாலின் அரசு குடும்ப முன்னேற்றத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வரும் நிலையில் பாலியல் வர்த்தகத்திற்காக பெண்களை கடத்தும் குற்றவாளிகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதாக புதிய ஆய்வில் எச்சரிக்கை. பிடிபடுவதை தவிர்க்க சிலர் காவல்துறையினருடன் தொடர்பு வைத்திருப்பதாகவும் அதிகாரிகள் வாடிக்கையாளர்களாக மாறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ள நிலையில் சமூக ஊடகங்களில் இத்தகைய விளம்பரங்களை கண்டறிந்து தடுக்க நவீன தொழில்நுட்பம் அவசியம் என நிபுணர்கள் கருத்து. தேனி மாவட்டம் கம்பம் அருகே காமைய கவுண்டன்பட்டி பேரூராட்சியில் 15 நாட்களாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். அடிப்படை வசதிகளை கூட போராடி பெற வேண்டிய அவல நிலையில் ஆட்சியை நடத்தி கொண்டு மேடையில் வெற்று வசனம் பேச ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என பொதுமக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் முடியனூரில் நல்ல நிலையில் உள்ள சாலையை மீண்டும் விரிவாக்கம் செய்வது ஏன் என சாலை ஆய்வாளரிடம் கேள்வி எழுப்பிய இளைஞரால் திமுக அரசின் திருட்டுக்கள் அம்பலம். தேவையான இடத்தில் சாலை அமைக்காமல் தேர்தல் நாடகத்திற்காக நல்ல நிலையில் உள்ள சாலையை மீண்டும் விரிவாக்கும் பணியில் விடிய அரசு ஈடுபட்டுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். ரோட்ல டேமேஜ் இருக்கா? ஒரு டேமேஜ் நீங்க காட்டுங்க, சத்தியமா கண்ணை மூடிட்டு இறங்கி போயிடுறேன். ஒரு டேமேஜ் காட்டுங்க. ஒரு டேமேஜ் இல்லாத ரோட்டை நீங்க டேமேஜ் பண்ணி போடுறீங்கன்னா எதுக்காக போடுறீங்க? சரி இல்லண்ணா, உங்க மனசாட்சிக்கு சொல்லுங்க. நீங்க ஒண்ணு அவங்க இவரே கேளுங்க, அந்த ரோடு எப்பறம் எவ்வளவு டேமேஜ் இருக்கா போக முடியுமாடா? அதுல ரோடு போட மாட்டேங்கிறீங்க. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பூசித்தேரி கிராமத்தில் பாழடைந்து இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ள கட்டிடத்தில் கிராம சேவை மையம் இயங்கி வருவதால் பொதுமக்கள் மற்றும் ஊழியர்கள் அச்சம். மகனை பார்த்து பெருமை கொள்வதாக கூச்சம் இன்றி பேசும் ஸ்டாலினுக்கு தன் ஆட்சியில் அரசு செயல்படும் அவலட்சணம் குறித்து பேச திராணி உள்ளதா என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. 8722 டன் கோதுமையை மத்திய அரசு கொடுத்தும் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பாமல் விடிய அரசின் நுகர்பொருள் வாணிப கழகம் தாமதம் செய்வதால் தமிழகத்தில் 12753 ரேஷன் கடைகளில் கோதுமை தட்டுப்பாடு.
எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு அதை கொடுக்கவில்லை, இதை கொடுக்கவில்லை என மக்களை ஏமாற்றி வரும் திருட்டு திமுக அரசு மத்திய அரசு கொடுப்பதை மக்களுக்கு கொடுக்காமல் கொள்ளையடிக்க பார்ப்பதாக மக்கள் சாடல். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே புதுநிலைப்பட்டி ஐயனார் கோயிலில் அறநிலையத்துறை தான் கும்பாபிஷேகம் நடத்தும் என கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டம். பொதுமக்களே கும்பாபிஷேகம் நடத்த அனுமதிக்காவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் விடிய அரசுக்கு மக்கள் எச்சரிக்கை. வருஷமும் நாங்கள் தான் கும்பாபிஷேகம் பண்ணோம். ஊர் மக்கள் இப்போ வரி வசூலித்து எங்கள் பணத்தில் தான் கும்பாபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு அறநிலையத்துறை உள்ளே இறங்கி இது அறநிலையத்துறை கோயில், அறநிலையத்துறை தான் கும்பாபிஷேகம் பண்ணுவோம், நாங்கள் எப்போ ஆர்டர் கொடுக்குறோமோ அப்போ தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்க. நாங்கள் பீஸ் கமிட்டியில் பேசி அவங்க 5 மாதத்துக்குள்ளே கும்பாபிஷேகம் பண்ணுங்கன்னு அனுமதி கொடுத்துட்டாங்க புதுக்கோட்டை திருமயம் போய். இப்போ திருப்பி வந்து கும்பாபிஷேகம் பண்ண விட மாட்டேன்னு தடுக்கிறாங்க. என்ன ப்ரெஷர் வருது, என்ன வருதுன்னு தெரியல, எதனால சொல்கிறாங்கன்னு தெரியல. எல்லா கோவில்லையும் கும்பாபிஷேகம் நடக்குது, திருவிழா நடக்குது, இந்த ஒரு கோவிலுக்கு மட்டும் நடக்க விடாமல் ஏதோ. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் விடிய அரசு வெற்று விளம்பரத்திற்காக நடத்திய மருத்துவ முகாமில் குறைவானவர்களே வந்தபோதும் டோக்கன் பதிவு செய்ய நீண்ட நேரம் கால் கடுக்க காக்க வைக்கப்பட்ட அவலம். அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு வரப்பிரசாதமாக இருந்த அம்மா மினி கிளினிக்குகளை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மூடிவிட்டு மருத்துவ முகாம் என்ற பெயரில் திமுக அரசு கண் துடைப்பு நாடகம் நடத்துவதாக மக்கள் புகார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள திருவோணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒருமையில் பேசிய வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்து அப்பகுதி பெண்கள் காத்திருப்பு போராட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பெண் பத்திரிகையாளர்களின் தனிப்பட்ட தகவல்களை தவறாக பயன்படுத்தி அவதூறு பரப்புவது ஆன்லைன் வன்முறையின் தீவிர வடிவாகும் என்று உச்சநீதிமன்ற நியமன நீதிபதி சூரியகாந்த் எச்சரிக்கை. செயற்கை நுண்ணறிவை தவறாக பயன்படுத்தி உருவப்படங்களை மாற்றி மன உளைச்சல் ஏற்படுத்தும் இத்தகைய செயல்கள் பத்திரிகை சுதந்திரத்தையும் பெண்களின் பாதுகாப்பையும் பாதிக்கின்றன எனவும் நீதிபதி கருத்து. காலனித்துவ சட்டங்களில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டிய உச்சநீதிமன்றம் சொத்து பதிவு முறையை மாற்றியமைக்க பிளாக் தொழில்நுட்பத்தை ஆராய உத்தரவு. மோசடியை தடுக்கவும் எளிதாக சரிபார்க்கவும் இச்செயல்முறை உதவும் என்றும் நீதிபதிகள் கருத்து. அமெரிக்காவின் GPT-4o தற்கொலைக்கு தூண்டியதாகவும் மனநிலையை பாதித்ததாகவும் ஓபன் AI மற்றும் ChatGPT நிறுவனங்கள் மீது குற்றச்சாட்டு. பாதுகாப்பு பரிசோதனைகளை புறக்கணித்து தயாரிப்பு வெளியிடப்பட்டதாக சமூக ஊடக பாதிக்கப்பட்டோர் சட்ட மையம் சார்பில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக தகவல். முருகனின் 6வது படை வீடு பழமுதிர் சோலை முருகன் கோவிலில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவுள்ள குடமுழுக்கு. பாலாலய பூஜையில் அறங்காவலர் குழு தலைவர் உள்ளிட்ட பக்தர்கள் பலர் பங்கேற்ற சுவாமி தரிசனம். விடுமுறை தினத்தை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்த பக்தர்கள். தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலும் இருந்தும் வந்திருந்த பக்தர்கள் 2 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். தென்மேற்கு வங்கக்கடலில் வருகிற 14ஆம் தேதி முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதியும் 19ஆம் தேதி அந்தமான் கடல் பகுதியில் 2வது காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் சிவகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் முறையான வடிகால் இன்றி சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. மழைநீருடன் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசி வருவதால் சாலையை சுத்தம் செய்ய வேண்டும் என விடிய அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை. பிலிப்பைன்ஸ் நாட்டில் கால்மாகி புயல் தாக்கி 204 பேர் பலியான நிலையில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்தனர்.
ஃபங்வாங் என்ற பெயருடைய மற்றொரு கடுமையான புயல் உருவாகி வருவதாகவும் அது விரைவில் பிலிப்பைன்ஸை தாக்கும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் மக்கள் பீதி. எகிப்தில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியின் ஏர் ரைபிள் பிரிவில் 3ஆம் இடம் பிடித்து வெண்கலம் வென்றார் இந்திய வீராங்கனை இளவேனில். தென்கொரியாவின் பான் இயோஜின் முதல் இடமும் சீனாவின் வாங் ஜெய்பை 2வது இடமும் பிடித்த நிலையில் இந்திய வீராங்கனை 3ஆம் இடம் பிடித்து அசத்தல். பிலிப்பைன்ஸில் நடந்த ஆசியான் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்று இந்தியாவின் 91வது கிராண்ட் மாஸ்டர் ஆனார் சென்னை இளைஞர் ராகுல். ஒரு சுற்று மீதம் இருந்தபோது வெற்றியை உறுதி செய்த ராகுல், சதுரங்கம் எனக்கு வாழ்க்கை சவால்களை சமாளிக்க கற்றுக் கொடுத்தது என தெரிவித்தார். கோவாவில் நடைபெற்ற உலக கோப்பை செஸ் போட்டியில் 2வது ஆட்டத்தில் ஜெர்மனியின் ஃப்ரெட்ரிக் ஸ்வாந்தவிடம் 0.5 1.5 என்ற புள்ளி கணக்கில் தோற்று வெளியேறினார் இந்தியாவின் குகேஷ். இந்திய வீரர்கள் அர்ஜுன் எரிகைசி, பிரக்யானந்தா தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்று 4வது சுற்றுக்கு முன்னேற்றம். கிரீஸில் உள்ள ஏதென்ஸில் நடைபெற்ற ஹெலானிக் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை கைப்பற்றி ஜோகோவிச் தனது 101வது ATP டூர் பட்டத்தை வென்று சாதனை. செர்பியாவின் 38 வயதான நோவக் ஜோகோவிச் இத்தாலியின் லாரன்சோ முசேட்டியை 4-6, 6-3, 7-5 என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்தி ATP டூரில் அதிக வயதுடைய சாம்பியன் ஆனார். What a fabulous match. But Djokovic, yeah, he still is tennis's nearest version to Superman. பிரபல எழுத்தாளர் பெருமாள் முருகனின் சிறுகதையை தழுவி உருவாகும் அங்கம்மாள் திரைப்படத்தின் டீசர் இன்று வெளியாகி ரசிகர்களை கவர்ந்தது. விபின் ராதாகிருஷ்ணன் இயக்கத்தில் முகமது மன்சூர் இசையமைப்பில் உருவாகும் திரைப்படம் நவம்பர் 21ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. எங்கள் அம்மாவுக்கு சாரி கட்டும்போது ப்ளவுஸ் போடுற பழக்கமே இல்லைன்னு சொன்னேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் அவங்க எங்கள் அம்மா காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் மாறணும்னு நினைக்கிறதுல என்னடி தப்பு இருக்கு? சட்டை எதுக்கு? சட்டை இல்லாமல் பட்டு போடுவேன் எப்படி? உங்கள் பட்டுங்கிட்டும் ஒரு மயிரும் எனக்கு வேண்டாம். நான் என் கல்யாண சேலை எடுத்து உடுத்திக்கிடுதேன். உன் கல்யாணத்துக்கு கூட நான் அதை தானே உடுத்திருந்தேன். ஏன் அப்போ நான் பார்க்க அழகாக கோயில் சேலை மாதிரி இல்லையோ? எல்லாரும் கேட்டுக்கோங்க, இந்த வீட்டில் என்னை கேட்காம எதுவும் நடக்கக்கூடாது.